வணக்கம். பிப்ரவரி 23ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 21ஆம் தேதி நிஃப்டி 0.5% குறைவாக க்ளோஸ் ஆனது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. 13,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 3,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 2,900 கோடி ரூபாய்க்கு. டெஸ்லா இந்தியாக்குள்ளார வர்றதுனால டாடா மோட்டர்ஸ், மாருதி, ஹுண்டை மீது பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுன்னு சிஎல்எஸ்ஏ அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் இது. அவங்க ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில். டெஸ்லா என்ன சொல்கிறாங்க, சிஎல்எஸ்ஏ என்ன சொல்கிறாங்க, டெஸ்லா அவங்களுடைய விலை குறைந்த வாகனத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளும். அதாவது அவங்களுடைய சீப்பஸ்ட் கார் வந்து இப்போ யூஎஸ்ஏல $35,000 போய்கிட்டு இருக்கு. அது இந்திய ரூபாயின் மதிப்பு 30 லட்சத்திற்கு மேலே. ஸோ அவங்க எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே 30 லட்சம் ரூபாய்க்கு அவங்க இந்தியாவில் அறிமுகம் செய்கிறாங்க. அவங்க குறைந்த விலை வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்கன்னு வைத்துக் கொண்டாலும் பெரிய அளவில் இந்த இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து பாதிப்பு கிடையாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியாவில் ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் ஒரு காருக்கு பார்க்கும்போது 12 லட்சம் ரூபாயா இருக்கு. ஸோ டெஸ்லா அவங்களுடைய குறைந்த விலை காரான 30 லட்சம் ரூபாய், இது 12 லட்சம் ரூபாய். ஸோ பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால டாடா மோட்டர்ஸ், மாருதி, ஹுண்டைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு சிஎல்எஸ்ஏ கருதுறாங்க. இதுடன் இந்த 30 லட்சத்திற்கு மீது நம்ம ஆன் ரோட் பிரைஸ் பார்க்கும்போது, அதாவது டாக்ஸ், இன்சூரன்ஸ், மற்ற காஸ்ட்லாம் சேர்க்கும்போது 35 லட்சத்திற்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் அந்த டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ஆவரேஜ் செல்லிங் கார் பிரைஸ் வந்து 12 லட்சம் ரூபாய். அவங்க கொண்டு வந்தால் 35 லட்சம் ரூபாய். இதுக்கு மேலே இம்போர்ட் டியூட்டியும் அரசு கொண்டு வந்தாங்கன்னா 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும்ன்றதான் எதிர்பார்ப்பு. அதனால் பெரிய அளவில் உள்ளூர் மார்க்கெட்டில் உள்ளூர் கம்பெனிக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுன்னு சிஎல்எஸ்ஏ கருதுறாங்க. ஆனால் டெஸ்லா வந்து வேறொரு விஷயம் செய்யலாம். அவங்க விலையை குறைக்கலாம். 20 லட்சம் அல்லது 22 லட்சமாக குறைக்கலாம். அவங்க அப்படி குறைச்சாங்கன்னா அவங்க ஃபீச்சர்ஸையும் கம்மி பண்ணுவாங்க. ஃபீச்சர்ஸும் ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த வாகனத்தில் குறைப்பாங்கன்றதான் எதிர்பார்ப்புன்னு சிஎல்எஸ்ஏ அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் ஹுண்டை மோட்டர் வெள்ளிக்கிழமை 6% வரைக்கும் விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது வந்து, மத்திய அரசு அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியில் மாற்றம் கொண்டு வர இருக்கிறாங்க. அதாவது இறக்குமதி செய்யக்கூடிய வாகனங்களுடைய டாக்ஸை மாற்றுவாங்க, குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குங்க. நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி செய்தியும் பார்த்துருந்தோம். ட்ரம்ப் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட இருக்கிறாரு. அதில் வந்து ஆட்டோ செக்டரும் இருக்குது. ஸோ இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய காருக்கு அவர் அதிகம் பண்ண போகிறாரு டாக்ஸை. அதை தவிர்ப்பதற்காகவும் இந்தியா வந்து இங்கே உள்ள வரக்கூடிய வாகனத்தை டாக்ஸை குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ புது இவி பாலிசியை அரசு அறிமுகம் செய்வாங்க. அது டெஸ்லா போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான ரியாக்ஷன் தான் டாடா மோட்டர்ஸ், மஹிந்திரா மற்றும் ஹுண்டை மோட்டர் வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஸ்லா குறித்தான செய்தி நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தது. அவங்க முதலாக அவங்களுடைய சேல்ஸை ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இந்தியாவில் அவங்களுடைய ஷோரூமை திறக்கிறாங்க. வெளிநாட்டில் அவங்க உற்பத்தி செய்த வாகனங்களை இந்தியாவில் கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய முதற்கட்டமாக இருக்கும்ன்றதான் எதிர்பார்ப்பு. மும்பை, டெல்லியில் அவங்களுடைய ஷோரூம் அவங்க திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கு நிலம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் அவங்க ஆலை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ நியூஸ் 18 என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆந்திர பிரதேஷும் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க டெஸ்லாவுடன். டெஸ்லாவை ஆந்திர பிரதேஷ் கொண்டு வருவதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு மும்முரமாக இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருப்பதாகவும் நியூஸ் 18 தகவல் கொடுத்திருக்கிறாங்க. லோன் எடுத்திருக்கிறவங்க கவனத்திற்காக, குறிப்பாக ஃப்ளோட்டிங் ரேட் லோன் எடுத்திருக்கிறவங்க கவனத்திற்காக, ஆர்பிஐ வந்து லோன் ஃபோர்க்ளோஷர் மற்றும் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸை நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது குறித்து அவங்க கருத்து கேட்குறாங்க, பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்குறாங்க. மார்ச் 21ஆம் தேதிக்குள்ளே அந்த டிராஃப்ட் வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நம்ம லோன் எடுத்திருந்தோன்னா நம்ம ப்ரீபேமெண்ட் பண்ணுறோன்னா சில வங்கிகள் வந்து அதுக்கு பெனால்ட்டி போடுறாங்க. அதே போல் லோனை ஃபோர்க்ளோஷர் பண்ணும்போது அதற்கு சார்ஜஸ் பெனால்ட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பிபிசி இந்தியா மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 3.44 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ஃபெமா வயலேஷன்ஸ் தான் குற்றச்சாட்டு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வயலேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் 3 டைரக்டர்ஸ் மீது 1.15 கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து.
கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமான போட் அவங்களுடைய ஐபிஓ குறித்தான அப்டேட். நிதியாண்டு 2025-26 அவங்களுடைய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2000 கோடி ரூபாய் இந்த ஐபிஓ வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. போட் வந்து முன்னவே ஒரு ஐபிஓ கொண்டு வரதுக்கு முயற்சி செய்திருந்திருக்காங்க 2022, அதுக்கப்புறம் பின் வாங்கியிருந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய இரண்டாவது முயற்சி ஐபிஓ கொண்டு வருவதற்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நிவாபூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டேட்டா லீக் நடந்திருக்கின்றதான் சந்தேகம், அதாவது கஸ்டமர் டேட்டா லீக் ஆகிருக்குன்ற சந்தேகம் இருக்குது. அது குறித்து கம்பெனி விசாரணை நடத்தி வருவதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டிடிஹெச் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒரு ரிலீஃப் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கட்டணம் விலையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ 8% இருக்குது. ஆத்தரைசேஷன் ஃபீ அது 3% குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு CNBC TV 18 தகவல் கொடுத்துருக்காங்க. இதை குறைச்சதற்கு அப்புறமா படிப்படியாக ஆத்தரைசேஷன் ஃபீயை இல்லாமல் செய்வதற்கான ஒரு திட்டமும் ட்ராய் கைவசம் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2027 முற்றிலுமாக இந்த ஆத்தரைசேஷன் ஃபீயை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. GMR ஏர்போர்ட்ஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் 370 கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. விரிவாக்கம் செய்வதற்காக தான், குறிப்பாக கார்கோ டெர்மினல், ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்கோ டெர்மினலில் விரிவாக்கம் செய்வதற்கும் புதிதாக ஒரு கார்கோ டெர்மினல் அமைப்பதற்காக தான் இந்த முதலீடு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய திறன் வந்து ஆண்டொன்றிற்கு 4 லட்சம் டன் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கூடுதலாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த முதலீடுக்கு அவங்க முக்கிய காரணம் சொல்லியிருப்பது நிதியாண்டு 2031 ஆண்டு ஒன்றிற்கு 50 மில்லியன் பேசஞ்சர்ஸ் அந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்கன்றதான் அவங்களுடைய கணிப்பு. அதோடைய பாகமாக அவங்க கார்கோ டெர்மினலும் விரிவாக்கம் செய்வதற்கு 370 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க GMR ஏர்போர்ட்ஸ். ஆல்கம் லேபரேட்டரிஸ்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 0.54% ஸ்டேக்கை வந்து SBI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 6,41,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி 50 மாற்றம் வந்திருக்கு. எதிர்பார்த்த மாதிரி ஜொமேட்டோ மற்றும் ஜியோ ஃபினான்ஷியல் சேர்க்கப்பட்டிருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். மார்ச் 28 இது நடைமுறைப்படுத்துது. பிரிட்டானியா மற்றும் BPCL வெளியேறாங்க. ஜொமேட்டோ உள்ளே வரதுனால JM ஃபினான்ஷியல் என்ன சொல்லியிருக்காங்க, $702 மில்லியன் ஷேர்ஸ் வாங்கப்படும் ஜொமேட்டோவில் மட்டும். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் $404 மில்லியன் ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. BPCL வெளியேறதுனால $240 மில்லியன் ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும், அதாவது வெளியே போகும் அவ்வளவு பணம். பிரிட்டானியாவில் $260 மில்லியன் பணம் வெளியே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க JM ஃபினான்ஷியல். இது தெரியாதவங்களுக்காக பின்னணி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்கீம்ஸை நடத்தக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் வந்து இந்த மாற்றத்திற்கு ஏற்ப அவங்களும் மாற்றியாக வேண்டும். ஸோ அதனால் ஜொமேட்டோ ஜியோ ஃபினான்ஷியல் உள்ள வரதுனால அவங்களுடைய ஷேர்ஸ் அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ப அவங்க வாங்குவாங்க. அதே போல் BPCL பிரிட்டானியா வெளியே போகிறதுனால அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ப அவங்க அதை விற்பனையும் செய்வாங்க. CDSL வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 4% அதிகரித்ததுன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. CDSL வந்து நம்ம டெபாசிட்டரி நிறுவனம். அவங்களுடைய போட்டியாளர் தான் NSDL. NSDL IPO குறித்த அப்டேட் நம்ம செய்தியாக வெள்ளிக்கிழமை பார்த்துருந்தோம். அதுதான் முக்கிய காரணமாக மணி கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. CDSL நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு NSDL IPO அடுத்த மாதம் 3000 கோடி ரூபாய்க்கான IPO வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த IPO வழியாக NSE, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் HDFC பேங்க் 5.72 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் குறிப்பாக CEO பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடுவாங்க விரைவில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆன்டி டம்பிங் டியூட்டி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு நான் புரிஞ்சுக்கிறேங்க. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளார ஸ்டீலை ஈஸியாக உள்ளே கொண்டு வந்து டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஒரு நடவடிக்கை அரசு எடுப்பாங்க, அதற்கான அறிவிப்பு வெளியிடுவாங்கன்றது அவருடைய கருத்தாக தெரிவிச்சிருக்கிறாரு டாடா ஸ்டீலுடைய CEO. டோட்லா டைரி குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2025 அவங்க சில இலக்குகள் வைத்திருக்கிறாங்க. வால்யூம் growth 10% இருக்க வேண்டும், வருவாய் வளர்ச்சி 15% இருக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. வரப்போகிற மகாராஷ்டிரா ஆலை அதோடைய திறன் குறித்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோடைய திறன் வந்து ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்லா டைரி தகவல் கிடைத்தது CNBC TV 18 அமி ஆர்கானிக் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாயாக மாற்றியிருக்கிறாங்க. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். வெள்ளிக்கிழமை 9% அதிகரித்தது JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மோத்திலால் ஓஸ்வால் போர்ட் செக்டரில் அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக் வந்து JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 330. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பந்தன் பேங்க் வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. CLSA ஸ்டாக்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹை கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 220. தற்போதைய லெவலிருந்து 58% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்விக்கி குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஒரு முதலீடு செய்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் அவங்களுடைய மற்றொரு நிறுவனமான ஸ்கூட்சி லாஜிஸ்டிக்ஸில் முதலீடு செய்கிறாங்க. இந்த ஸ்கூட்சி லாஜிஸ்டிக்ஸ்ன்றது சப்ளை செயின் சர்வீசஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய நிறுவனம்.
லூப்பின் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய ஆலையில் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க ஜனவரி மாதத்தில். அதற்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வெற்றிகரமாக அந்த ஆய்வு முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். பஜாஜ் ஆட்டோ குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய நெதர்லாண்ட்ஸ் பிஸ்னஸில் 1364 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க்குக்கு நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1230 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ப்ராஜெக்ட், அதோடைய மதிப்பு 156 கோடி ரூபாய். ஜேபிஎம் ஆட்டோ குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சப்சிடி நிறுவனத்தில் அவங்க சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாங்க, அவங்க கடன் அடைப்பதற்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அடுத்த 6 to 9 மாதத்தில் அவங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18. ஒட்டுமொத்த கடன் அவங்க கைவசம் இருப்பது 2500 to 3000 கோடி ரூபாய்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை கெய்னஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூம் ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் வெள்ளிக்கிழமை அதிகரித்திருக்க வேண்டும். ரெலிகேர் என்டர்பிரைசஸ் 18% அதிகரித்தது, 818% வால்யூம் அதிகரித்தது. சில தினங்களாக இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம செய்தியாகவும் பார்த்துருந்தோம். இந்த டாபர் குரூப் வந்து இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. சேர்மேன் ஏற்கனவே இருந்த சேர்மேனுடைய அப்புறம் புதிதாக ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு இன்வெஸ்டர் வந்தார். அதெல்லாம் இப்போ சுமூகமாக முடிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ டாபர் குரூப் அந்த பர்மன்ஸ் ஃபேமிலி தான் இப்போ ப்ரொமோட்டராக வந்திருக்காங்க ரெலிகேர் என்டர்பிரைஸில். அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் கடந்த 2 நாட்களாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. டெக்கன் சிமெண்ட்ஸ் 12% அதிகரித்தது, 3208% வால்யூம் அதிகரிப்பு. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 12% ஷேர் பிரைஸும் 7952% வால்யூம் அதிகரிப்பு. ஆட்டோ ஸ்டாம்பிங்ஸ் 10% ஷேர் பிரைஸ், 243% வால்யூம். கேடிடிஎல் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 136% வால்யூம் அதிகரித்தது. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா 9% ஷேர் பிரைஸும் 424% வால்யூம் அதிகரிப்பு. விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 439% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜிண்டால் ட்ரில்லிங் 12% வீழ்ச்சி, 3143% வால்யூம் அதிகரிப்பு. சியண்ட் 6% வீழ்ச்சி, 181% வால்யூம் அதிகரிப்பு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 6% சரிந்தது, 291% வால்யூம் அதிகரிப்பு. சாந்தார் டெக்னாலஜிஸ் 5% வீழ்ச்சி, 197% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹெல்த் 5% வீழ்ச்சி, 160% அதிகரித்தது வால்யூம். பிரமல் ஃபார்மா 4% சரிந்தது, 600% அதிகரித்தது வால்யூம். அப்போலோ பைப்ஸ் 4% வீழ்ச்சி, 150% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஸ்சி 3% வீழ்ச்சி, 248% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.